ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்துக்கும் சரி, குடியரசு தினத்துக்கும் சரி, ஆளுநர் தரப்புல இருந்து தேநீர் விருந்து கொடுப்பாங்க. இந்த தேநீர் விருந்துல எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே போல எதிர்க்கட்சிகள், ஆளுங்கட்சிகள் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, அழைப்பு விடுப்பாங்க ஆளுநர் தரப்புல இருந்து. இந்த ஆளுநர் தரப்புல அதாவது RN ரவி வந்ததுல இருந்து தொடர்ச்சியா இவங்க கொடுக்கிற தேநீர் விருந்த புறக்கணிக்கிறாங்க. விசிக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், காங்கிரஸ், அதே போல திமுக கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து என்ன பண்றாங்க, புறக்கணிச்சு தான் வந்திருக்காங்க. சோ இந்த வருடம் 79வது சுதந்திர தின விழா முடிஞ்ச பிறகு ஆளுநர் தரப்புல இருந்து தேநீர் விருந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தது. இது எல்லா தரப்புக்கும் அழைப்பு விடப்பட்டது. ஏன் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு அழைப்பு போச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்புக்கும் என்ன பண்ணாங்க, அழைப்பு கொடுத்தாங்க. ஆனா இதுல திமுக கூட்டணிகளும் திமுக கட்சிகளும் யாருமே கலந்துக்கவே இல்லை. மாறாக இங்க பாஜக, தேமுதிக போன்ற கட்சிகள் என்ன பண்ண, அதிமுக பண்ணாங்க, போய் கலந்துக்கிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் கூட போய் கலந்துக்கல. அவங்க தரப்புல இருந்து யாரும் அந்த தேநீர் விருந்துக்கு போகவே இல்லை. ஏன்னா பாஜகவை இவங்க எதிர்க்கிறதுனால, கொள்கை எதிரி அப்படின்னு இவங்க பிரகடனப்படுத்துறாங்க. இது வேற பேச்சாதான் இருக்கு, செயல்ல இல்ல அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து ரொம்ப குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதனுடைய நீட்சியின் காரணமாகவே இந்த தேநீர் விருந்தை நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு புறக்கணிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம். உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. நீங்க பாஜக கொள்கைக்கு, பாசிச கொள்கைக்கு, சனாதனத்துக்கு எதிராக இருக்கிறீங்க அப்படின்னு இதை நீங்க எதிர்த்திருக்கீங்க. நீங்க ஆளுநர் அப்படின்னு பொதுவாக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு வருதுனால ஆளுநர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், பொதுவாக எடுத்துக்கணும். ஆனா இங்க இருக்கிற ஆளுநர் RN ரவி அப்படி செயல்படுகிறாரா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இவர் நடக்கிறாரா அப்படின்னா இல்லவே இல்லை. அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே ஆளுநர் RN ரவி என்ன பண்றாரு, இங்க செயல்பட்டுட்டே இருக்கிறார். அதைத்தான் தொடர்ந்து என்ன பண்றோம், கண்டிச்சிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு திருநெல்வேலியில ஒரு பட்டமளிப்பு விழா நடந்தது. இந்த பட்டமளிப்பு விழால ஒரு மாணவி என்ன பண்றாங்க, நான் ஆளுநர் கையில நான் பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு துணைவேந்தர் கையில என்ன பண்றாங்க, பட்டத்தை வாங்குறாங்க. உடனே விமர்சிச்சாங்க நிறைய பேர். பாஜக அண்ணாமலை அவர்கள்லாம் தூக்கிட்டு வந்தாரு, உடனே வேட்டியை மடிச்சு கட்டிட்டு வந்தாரு. திமுகவுடைய பிரமுகருடைய ஒய்ஃபுங்க அவங்க, அதனாலதான் ஆளுநர் கையில வாங்கல அப்படின்னாங்க. உண்மையிலே அது கிடையாது. ஏன்னா அவங்க திராவிட பண்பாடுல அவங்க வந்திருக்காங்க. திராவிட மாடல் அரசு அவங்க என்ன பண்றாங்க, நம்புறாங்க. அதனாலதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராகவே இருக்கிற ஆளுநர் கையில நான் வாங்கி பட்டம், இப்போ அவங்க படிச்சு உழைச்சு என்ன பண்ணிருக்காங்க, பட்டம் வாங்கியிருக்காங்க. அந்த பட்டத்தை நான் ஒரு சங்கி கிட்ட வாங்க மாட்டேன், RSS கொள்கை கட்ட உடையவர் நான் வாங்க மாட்டேன், சனாதனத்தையும் பாசிசத்தையும் ஏத்துக்கிறவங்களுக்கு நான் வாங்க மாட்டேன், தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக செயல்படுகிற, தமிழ்நாட்டு உரிமைகளை பறிக்கிற பாஜக அரசு கூட ஒத்து போகிற ஒரு ஆளுநர் கிட்ட நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணாங்க, தவிர்த்து இருக்கிறாங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அந்த மாணவிக்கு பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் இப்படி செயல்பட்டாங்கன்னா ஆளுநர் RN ரவி கூடிய விரைவில் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாரு, கிளம்பிடுவாரு. ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில கலந்துக்க மாட்டாரு. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. அந்த மாணவிக்கு இருக்கிற தைரியம் போல இவங்க தமிழ்நாட்டு மண்ணுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற வரி பணத்தை தான் ஆளுநர் என்ன பண்றாரு, வாழ்றாரு. ஒரு ஆளுநருக்கு தமிழ்நாட்டுல ஒரு ஆளுநர் இங்க வசிக்கிறாருன்னா அவர் செலவிடுகிற எல்லா செலவினமும் யாருடைய பணம் நினைக்கிறீங்க? நம்மளுடைய பணம், தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற வரி பணம். இந்த வரி பணத்துல இவர் வாழ்ந்துகிட்டு, இவர் இருந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிரான ஒரு போக்கை செயல்படுகிறாருன்னா அந்த மாணவி கண்டித்து என்ன பண்ணிருக்காங்க, அவர் கையால நான் என்ன பண்ண மாட்டேன், பட்டத்தை நான் வாங்க மாட்டேன், நான் படிச்சு சுயமா நின்று நான் படிச்சு வாங்கின பட்டம், கஷ்டப்பட்டு வாங்கின பட்டத்தை அவர்கிட்ட நான் கொடுத்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர் கிட்ட உடனே இவர் திமுக பிரமுகருடைய ஒய்ஃபு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ண, பரவாயில்ல இருக்கட்டும், உண்மையாவே இருக்கட்டும், திமுக பிரமுகருடைய ஒய்ஃபு அதனால எதிர இருக்கிறாங்கல்ல அப்படி அப்படி நீங்க மெச்சுக்கொள்ளணும்ல. இதுவே வேற ஒரு ஆளுநர் இருந்தா அப்படி செயல்படுவாங்களா? இதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து தமிழ்நாட்டிலே சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அப்படி ஒரு போக்கா போகிற ஒரு ஆளுநர்கிட்ட இது வரைக்கும் நடந்திருக்காங்களா? எதனா ஒரு நடந்திருக்காங்களா? இல்லவே இல்லை. ஆனா இப்போ ஆளுநர் RN ரவியுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு தான் அந்த மாணவி கண்டிச்சு என்ன பண்ணிருக்காங்க, அந்த அவர்கிட்ட கொடுக்காம வேற யார்கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, வாங்கியிருக்கிறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இது ஒரு புறம் இருக்கட்டும். சோ இது போல ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொடர்ந்து எதிராகவே நிற்கிற ஒரு நிலைப்பாட்டுல இருக்கிற காரணத்தினாலதான் இங்க நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, தேநீர் விருந்துல கலந்துக்கல, தமிழக வெற்றி கழகமும் கலந்துக்கல.
தமிழக வெற்றி கழகத்தை நம்ம என்ன பண்ணலாம், கலந்துக்கவே இல்லை. அவங்கள வந்து நம்ம உற்று நோக்கி பார்க்கணும். ஏன்னா பாசிசத்துக்கும் பாஜகவுக்கும் எதிராக நிக்கிறாங்க, அதனால கலந்துக்கல அப்படின்னு இங்க சொல்லி நாங்க நாங்க பாருங்க எதிராக நிக்கிறோங்க, அதனால நான் கலந்துக்கலங்க அப்படின்னு காட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்க, கலந்துக்கல. போக மத்த யாரெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னா அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக இந்த கட்சியினர் தான் என்ன பண்ணிருக்காங்க, கலந்துட்டு இருக்காங்க. இது ஆளுநர் தேநீர் விருந்தா இல்ல பாஜக கொடுக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கிற விருந்தா அப்படின்னு தான் இங்க பார்க்கப்படுது. ஏன்னா முழுக்க முழுக்க பாஜகவை சார்ந்தவர்களும் தேமுதிக சார்ந்தவர்களும் அதே போல பாமக சார்ந்தவரும் அதிமுக தரப்புல தானே பண்ணிருக்காங்க, போய் கலந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கூட போய் கலந்துக்கல. எடப்பாடி பழனி சார்பா இன்பதுரை தான் போய் கலந்துட்டு இருக்காரு. எந்த மூத்த அமைச்சர்களும் போய் கலந்துக்கவே இல்லை. ஒரு மூத்த அமைச்சர்கள் ஜெயக்குமாரன் போன வருஷம் வந்து கலந்துக்கிட்டாரு. ஆர்பி உதயகுமார், ஜெயக்குமார்லாம் போய் யாருமே போல. இன்பதுரை மட்டும் தான் என்ன பண்ணிருக்காரு, போய் கலந்துருக்காரு. ஏன் போகல அப்படின்னா பாஜக கிட்ட போயிட்டு நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் காட்டுறதுனால இப்போ அங்க போகல. ஆளுநர் கொடுக்கிற தேநீர் விருந்துல அதிமுக போய் கலந்துக்கல. ஏன்னா பாஜக கூட நாங்க தேர்தல் உறவுல தான் இருக்கிறோம், கொள்கை உறவுல நாங்க இல்ல, அதனால இதை நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு சீன் கிரியேட் பண்றாரு. நாங்க பாஜக கூட ஒட்டி உறவாடலைங்க, எங்களுக்கு வந்து தேர்தல் முடிஞ்சோன்னா அவங்க யாரோ நாங்க யாரோ அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு சீன் கிரியேட் பண்றாரு. இது தவிர்த்துட்டு இங்க பாஜக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க, கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி ஆட்சி தான். இத முழுசா எதிர்க்கிறவர் எடப்பாடி பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமி தரப்பும். சோ இந்த எதிர்ப்பை காட்டணும், பாஜக இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடக்கூடாது, இந்த மாதிரி பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்ற ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்காக இங்க எடப்பாடி பழனிசாமி போய் கலந்துக்கல அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஓபிஎஸ் கூட அழைப்பு கொடுத்திருக்காங்க, ஓபிஎஸ் போய் கலந்துக்கல. ஏன்னா பாஜகவை அவர் முழுசா எதிர்க்கிறாரு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஓபிஎஸ் அவர்கள் போய் கலந்துக்கல. ஓபிஎஸ் போய் கலந்துக்காம இபிஎஸ் போய் கலந்துக்கிட்டாருன்னா இங்க அதிமுக ஒரு சலசலப்பு ஏற்கனவே இருந்துட்டு இருக்கு. இங்க அதிமுக நிறைய பேர் என்ன பண்றாங்க, வெளியேற்றம் படல் நடந்துட்டு இருக்கு, வெளியேறிட்டு இருக்காங்க. திமுக பக்கம் போய் என்ன பண்றாங்க, சேர்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப இன்னும் நம்ம நெருக்கம் காட்டிட்டுனா ஓபிஎஸ் அவர்கள் காட்டல, இபிஎஸ் போய் காட்டினார்னா இங்க அதிமுக பல கலக குறைகள் எழும்பி வெளியேற்றம் படல நடக்கலாம் அப்படின்னு தான் ஓபிஎஸ் அவர்கள் போய் கலந்துக்கல. அப்ப இபிஎஸ் போய் கலந்துக்க மாட்டாரு அப்படின்னு இபிஎஸ் தரப்புல இருந்து யாருமே போல. முன்னாள் அமைச்சர்கள், இபிஎஸ் எம்எல்ஏக்கள் யாருமே போகவே இல்லை. இன்பதுரை மட்டும் என்ன பண்ணிருக்காரு, போய் சந்திச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ் தரப்புல இருந்தும் யாருமே போகல. டிடிவி தினகரன் தரப்புல இருந்து யாரும் வரல அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப அரசல் பரசலா இருந்திருக்கு. ஆனா ஒண்ணு, ஆளுநர் தேநீர் விருந்தா இல்ல பாஜக தேநீர் விருந்தா அப்படின்றது இங்க ரொம்ப குழப்பமா இருக்கு. ஏன்னா பாஜக இங்க பெரும்பாலான என்ன பண்ணிருக்காங்க, கலந்துட்டு இருக்காங்க. எச் ராஜா, அதே போல நயினார் நாகேந்திரன், அதே போல கரு நாகராஜன், தமிழிசை சவுந்தரராஜன் இவங்களாம் கலந்து. அண்ணாமலை கூட கலந்துக்கல அப்படின்ற தகவல் இருக்கு. அண்ணாமலையா கலந்துக்கலன்னா முறையா நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதை இல்ல பாஜகக்குள்ள அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் போய் கலந்துக்கல அப்படின்ற தகவல் இருக்கு. இது தவிர்த்துட்டு தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் விஜய பிரபாகரனை பார்த்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் ரொம்ப பரிமாறி இருக்காங்க, அன்பு பரிமாறிருக்கும். குறிப்பா தேநீர் விருந்துல வந்து பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கட்சி தலைவர்கள் வந்து கலந்துப்பாங்க. இவங்க வந்து வெளியில தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கொள்கை ரீதியா என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, எதிர்த்துப்பாங்க. ஆனா நட்பு ரீதியா இவங்க என்ன பண்ணுவாங்க, பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியில ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா சந்திச்சுக்கிட்டா பரஸ்பரத்தை. இப்போ உதாரணத்துக்கு திமுக அதிமுக ரெண்டு துருவங்களா இருக்கு. ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் எதிர்க்க என்ன பண்ணுவாங்க, கொள்கை ரீதியா சண்டை போட்டுப்பாங்க. இப்போ எதனா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்கன்னா பரஸ்பரம் பேசிப்பாங்க. அதுதான் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு நட்புணர்வு, பரஸ்பரத்தை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அது மாதிரி தேநீர் விருந்துல கட்சிகளை கடந்து கொள்கைகளை கடந்து பரஸ்பரத்தை நட்புறவு என்ன பண்ணுவாங்க, பரிமாறிக்கொள்வாங்க. அந்த வகையில தான் தமிழிசை சவுந்தரராஜன் விஜய பிரபாகரனை பார்த்துட்டு சூப்பர்பா, ரொம்ப வாழ்த்துக்கள், பாக்குறேன் உங்க பேச்செல்லாம் பாக்குறேன், உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறேன், அப்படியே பிரேமாமா மாதிரியும் விஜயகாந்த் போலும் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு, உங்க பேச்செல்லாம் இருக்கு, கீப் இட் அப், ரொம்ப நல்லா வாழ்த்துக்கள், நல்லா வளர்ந்து வாங்க அப்படின்னு தன்னுடைய அன்பையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நமக்கே வந்து என்ன பண்ணுவோம், பிரமிப்பா இருக்கு. என்னப்பா இவங்களுக்குள்ள இப்படி பேசிக்கிறாங்களா, இவங்களுக்குள்ள இவ்வளவு நட்புறவு இருக்கா அப்படின்னு. ஆனா வெளியில தான் வந்து பாத்தீங்கன்னா கொள்கை ரீதியா எதிர்த்துப்பாங்க. பொது நிகழ்ச்சிகள்ல வெளியில இருந்து சந்திச்சுக்கும் பொழுது நட்பு ரீதியா பரஸ்பரத்தை என்ன பண்ணுவாங்க, மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ இது தவிர்த்துட்டு
கூட்டணி விவகாரம் பத்தியும் இங்க பேசப்பட்டிருக்குதா தகவல் இருந்துருக்கு. தேமுதிக தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு தகவலை முன்வைத்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். இபிஎஸ் கலந்துக்கல, ஓபிஎஸ் கலந்துக்கல, அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கல, டிடிவி கலந்துக்கல. சோ பலதரப்பட்ட அரசல் புரசலோட பரபரப்பான சூழ்நிலை ஆளுநர் தேநீர் விருந்து நடந்திருக்கு. இது ஆளுநர் தேநீர் விருந்தா இல்ல பாஜக தேநீர் விருந்தா அப்படின்ற ஒரு குழப்பம் இந்த வருடம் சூழலில் ஏற்பட்டிருக்கு. என்ன நடக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆளுநர் ஆர் என் ரவி கொடுத்த தேநீர் விருந்துல இபிஎஸும் ஓபிஎஸும் கலந்துக்கல. இதன் பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் இருக்குதா அப்படின்னு முன்வைக்கப்படுது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.